அரகஜா வேலை செய்யுமா? எப்பொழுது வேலை செய்யும்? அம்மா மகாலட்சுமி பத்மம்மான்னு சொன்னா பணத்தை வாரி வழங்குற தெய்வம் அவன். அவட்ட போய் தந்துட்டு அம்மா அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வரணும். சும்மா நீங்க வீட்டுல வச்சுட்டு இது பண்ணாரு. இந்த ரோஸ் வாட்டரை பேசிட்டு வாஷ் பண்ணா மகாலட்சுமியின் தன்மை பெரும் அளவு செல்வத்தை ஈர்க்கும் என்று அறிவுமா. அரகஜா ஒரு நறுமணப் பொருள், கட்டாயம் நன்மையை தரும், ஒரு ஈர்ப்பு. மாற்று கருத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனாலுமே என் மாமியார் இருக்காரி அங்க நாத்தனார் மட்டும் கிடைச்சானான்னு எம்மன் நம்பியார் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? முதல்ல சொன்னதை செயல்படுத்துறதா, ரெண்டாவது சொன்னதை செயல்படுத்துறதான்னு அரகஜா கன்ஃபியூஸ் ஆயிடும். வெள்ளிக்கிழமை 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள கொஞ்சோண்டு ஜவ்வாதை எடுத்து, அதுக்குன்னு ஃபுல்லா ஜவ்வாதை கொட்டிடாதீங்க, பர்ஸ் ஃபுல்லாக இருப்பது ஒரு 2 சிட்டி அப்படி எடுத்து அந்த பர்ஸுக்குள்ள போட்டுட்டு அம்மா மகாலட்சுமி எனக்கு பணம் வரணுமான்னு வேண்டி மட்டும் பாருங்களேன். ரிசல்ட்டை நீங்க சொல்லுவீங்க. ஸ்டேட்டஸை பார்த்தா நமக்கே என்னமோ அமெரிக்கா 38 ட்ரில்லியன் கோடி கடனை கட்ட முடியலன்னு ஃபீல் பண்ற மாதிரி ரேஞ்சுக்கு பில்டப். இதெல்லாம் நெகட்டிவ் மட்டும் செல்போன்ல வைக்காதீங்க. அந்த ஸ்டேட்டஸை வச்சிங்கன்னா நீங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா உங்களுக்கு வினோதமாக தெரியும். அரகஜா ஆன்லைன்ல வாங்கி வைத்தால் நம்ம ஓரளவு அவ்வளவுதான். இருக்கிறதுலயே லட்சுமி எங்க இருக்கேன்னு சொன்னான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் நான் எங்க இருக்கேன் பிடித்தமா இருந்துன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள் பூமேடை தான. வணக்கம் சார். என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த பாட்டை வச்சு நான் ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல இந்த அரகஜா அது பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு. அரகஜா நெத்தியில வச்சுட்டு போனா எதிரிகளே நமக்கு மயங்கிடுவாங்க எல்லாம் சொல்றாங்க. இது நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த காதுக்கு பின்னாடி இப்படி பண்றீங்க? வேற வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரரு கருணையினாலே ஐயா பணத்தை பத்தி சொல்லுங்க ஐயா, அப்புறம் விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா. கேட்கறது புரியுது. என்னன்னா அரகஜா வேலை செய்யுமா? எப்பொழுது வேலை செய்யும்? முதல்ல இது பணம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே இனிக்கத்தான் இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்பப்போ நம்ம பர்ஸை பார்த்தா மனசுதான் கணக்குது, பர்சு கணக்கிறது கிடையாது. சில நேரம் கணக்கும் ஆனா சில்லறையா இருக்கும். அதையும் சொல்லலாம் நீங்க. சில நேரம் கணக்குது ஆனா சில்லறையா இருக்கு. அதனால கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தான் சொல்லுவதை போல எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் கடங்கார ஆப்பிள் கடன் கிடைக்குமோ என்று எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடிட்டு இருக்குங்க. இதுல பணம் சேரணும் அப்படின்னா வாசனைகளுக்கு நறுமணத்திற்கு ஒரு தன்மை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போறீங்க, அப்படியே அங்க பன்னீர் ரோஜா அப்படியே மலர்ந்து கொண்டிருக்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க, மனசு அமைதியாகும். உங்களுடைய சிந்திக்கும் திறன், செயலாற்றும் திறன், சொல்லாற்றல், செயலாற்றல் இரண்டும் மேம்படும். இது மனோ தத்துவம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாசனைகளுக்கு நறுமணத்திற்கு நம்மை ஒரு சில நல்ல சிந்தனைகளை தூண்ட வைத்து விடும், சிலவற்றை ஈர்க்கும் சக்தி உண்டான சத்தியமா உண்டு. ஓகே, இப்ப சிந்தனையை தூண்டும் நமக்கு எதிரில இருக்கவங்களுக்கும் நம்ம வைக்கிறது எதிரில இருக்கவங்கள ஈர்க்குமா? எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படியே இருந்தாலும் எனிமீஸ் கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? நறுமணம் என்று சொன்னால் அது சுக்கிரனின் தன்மை. இப்ப இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி என்பது சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திரம் மீனத்துல. ரேவதி நட்சத்திரம்னு சொன்னா ஒரு பெண் யானைய சொல்லுவாங்க. எஸ்யூவி, கம்ஃபர்ட், லக்ஸரி, பெரிய கார் எல்லாம் போகணும்னு நினைச்சா. இப்போ ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு வாசனை தருவது. நான் ஜவ்வாது யூஸ் பண்ணுவேன். பேசும்போது அப்படியே காதுக்கு பின்னாடி கொஞ்சம் தடவுவேன். இந்த காது மடல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இங்கேயும் இப்படி தடவிட்டு தான் பேசுவேன். ஏன்னா மக்கள் கொஞ்சம் ஈர்க்கப்படட்டும், நம்ம சொல்லுவதெல்லாம் பலிக்க துவங்கும்னுவாங்க. பழைய காலத்துல பெரிய பொருளாதாரத்திலே சிறந்து விளங்கிய கிராமத்துல இருக்கிற மிட்டா மிராசுக்கள்லாம் இந்த வேலையை பண்ணுவாங்க. பின்னாடி அப்படி லைட்டா ஜவ்வாதை தடவிட்டு போறது. ஆனா என்று நறுமண பொருட்களுக்கு ரொம்ப வேல்யூன்னு சொல்றேன். சந்திரன் என்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு வருதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு மகாலட்சுமியை போய் ஏதோ ஒரு ஆலயத்துல, எந்த ஒரு ஆலயமா ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா வீட்லயே கூட கும்பிட்டுக்கோங்க. ஒரே வார்த்தை,
அம்மா மகாலட்சுமி எனக்கு நீதாம்மா உதவணும்ட்டு. இல்லாட்டி சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்துல போகும்போது இந்த செயலை செய்தால் அது மகாலட்சுமி வழிபாடு. வழிபாடு. நறுமண பொருட்களை தந்து வழிபாடு. நல்ல இந்த பன்னீர் வாட்டர்லாம் சொல்றோம் இல்லையா, ரோஜா பன்னீர் அந்த வாட்டர் அது. அப்புறம் வந்து உதிரியா இருக்கிற பன்னீர் ரோஜா, நான் சொல்றது இந்த நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம். அப்படியே ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க அது. இல்லைன்னா அரகஜா ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களை தருவது. நாம மட்டும் இட்டுக்கிட்டா எப்படிங்க ஆகும்? நம்ம அம்மா மகாலட்சுமி பத்மம்மான்னு சொன்னா பணத்தை வாரி வழங்குற தெய்வம் அவ. அவட்ட போய் தந்துட்டு அம்மா அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வரணும். சும்மா நீங்க வீட்டுல வச்சுட்டு அது ஒரு இது பண்ணாரு. மகாலட்சுமியிடம் அவளுக்குரிய நட்சத்திரத்திலே, இல்லைன்னா அபபரணி பூரம் பூராடம், மூணுமே சுக்கிரனோட நட்சத்திரம். எலான் மஸ்கே பூர நட்சத்திரம் தான். அதனாலதான் அவங்ககிட்ட அவ்வளவு மகாலட்சுமி கடாட்சம். அப்ப என்னன்னா மகாலட்சுமியோடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது அனுஷம் கூட ஓரளவுக்கு கேட்கும். ஆனா எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பணம் வேணும், நான் பில்கேட்ஸ் மாதிரி வரணுங்கன்னு நல்லா ஒரு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் தான் இருக்கு, எனக்கும் தான் இருக்கு. ஒரு வசீகரம் வேணும் அப்படின்னா சரி, இதுக்கு வெளிநாட்டுல ஒரு ஆதாரம் இருக்கான்னா எட்கர் கெய்சின்னு, எட்கர் கெய்சி ஸ்லீப்பிங் ப்ராஃபட்னு பேர் அவருக்கு. ஓகே. அவர் நமானுஷங்களை பற்றி எல்லாம் ஒரு 100 ஆண்டு முன்னாடி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவிலே மிகுந்த சீடர்கள், உலகம் எங்குமே வெள்ளைக்காரர். அவர் என்னன்னா இந்த பன்னீரோட தன்மையை பற்றி ஆராய்ந்திருப்பார். நம்ம ரோஸ் வாட்டரை சொல்றோம் இல்லையா, இந்த ரோஸ் வாட்டரை ஃபேஸுக்கு வாஷ் பண்ணா மகாலட்சுமியின் தன்மை பெரும் அளவு செல்வத்தை ஈர்க்கும் என்பார். ஓகே. இது குறிப்பா எந்த நட்சத்திரத்துல? சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலே செல்லும் பொழுது. மாசத்துல ஒரு நாள் எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க, பணம் தருதுன்னா அன்னைக்கு போய் ஒரு சின்ன ஒரு பன்னீர் பாட்டில மகாலட்சுமிக்கு வாங்கி தர மாட்டோமா? அப்படி கொடுத்துட்டு அங்க ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ணி நாமளே எடுத்துட்டு வந்துடணும். ஓகே. அது வந்து பெரிய செல்வ நிலைகளை தரும். அரகஜான்னு சொன்னா அது ஒரு வாசனை பொருள், கட்டாயம் நன்மை. இல்ல இப்ப என்னன்னா நிறைய பேரு இப்ப அமேசான் அந்த மாதிரி இதுல ஆன்லைன்ல நிறைய ஆர்டர் குவிதான் அரகஜாக்கு. இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தினா உண்மையிலேயே அது பலன் தருமா, இல்ல வீட்டுல செய்யறது நல்லதா, இல்ல கோவில்ல அதை எடுத்துட்டு போய் வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வரணுமா? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, அரகஜா ஒரு நறுமண பொருள், கட்டாயம் நன்மையை தரும், ஒரு ஈர்க்கும். மாற்று கருத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனாலுமே அதை இறைவன் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு அணிந்தால் மேலும் நன்மையை தரும். இதை தவிர அந்த ஒரு ஐங்குட்டி எண்ணெய்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு, எப்பயான ஒரு தடவை சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாம் குரு வந்து 100 வித்தியும் சொல்லி தரக்கூடாது, 99 நிறுத்திடணும். அப்பதான் சில வித்திகள் இருக்கு. இதுல ஒரு விஷயம், அரகஜா எப்படி பண்றதுன்னு சொல்றீங்களா? அப்புறம் அரகஜாவியமா அது ஐங்குட்டி எண்ணெய் கலந்து அது ஒரு சிமிட்டின்னு சொல்லுவாங்க. 5 விதமான பொருள் சேர்த்து செய்யறதா அது? அது ஒரு விஷயம் வீட்டுல ஏதாவது அதுக்குன்னு ஒரு தனி பதிவா செஞ்சிடலாம். எல்லாத்தையும் உடனே சொல்லி தரக்கூடாது. ஆனா பர்சுல இருக்கு ஜவ்வாது பொடி இருக்குல்ல, கொஞ்சம் வாங்கி அப்படி ஜவ்வாது பொடியா ராகு காலமா இருக்கக்கூடாது. இதுக்கு மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. உங்க செல்போன்லயே சுக்கிர ஹோரைன்னு கூகுள் பண்ணா வந்துடும். எந்த நாள்ல சுக்கிர நாளில் சுக்கிர ஹோரை அப்படின்னா என்னன்னா ஃப்ரைடே 1 to 2 மதியம். ஈஸியா உங்களுக்கு ஈஸி தானே இது. வெள்ளிக்கிழமை 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள கொஞ்சோண்டு ஜவ்வாதை எடுத்து, அதுக்குன்னு ஃபுல்லா ஜவ்வாதை கொட்டிடாதீங்க, பர்ஸ் ஃபுல்லா தான் இருப்பது, ஒரு 2 சிட்டி அப்படி எடுத்து அந்த பர்சுக்குள்ள போட்டுட்டு அம்மா மகாலட்சுமி எனக்கு பணம் வரணுமான்னு வேண்டி மட்டும் பாருங்களேன். ரிசல்ட்டை நீங்க சொல்லுவீங்க, ஆஹா தலைவரே குருநாதா 1 மாசத்துலயே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஜவ்வாது பொடி சிறிது சுக்கிர நாளிலே சுக்கிர ஹோரையிலே மகாலட்சுமியை நினைத்து பர்சுல போட்டா கட்டாயம் செல்வம் வருமானா வருவதை அனுபவத்திலே உணர்ந்திருக்கேன். மற்றொன்று இந்த வெச்சி பூன்வாங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெச்சி பூ அப்படின்னு. அது நம்ம இருக்கக்கூடிய பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வெற்றி மலர், அதுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. நான் இது அனுபவத்துல உணர்ந்தது இதெல்லாம். மற்றொன்று, நாம இன்று பணம் எங்க பரிமாறுதுன்னா செல்போன்ல தான் நம்ம தகவல்கள் பரிமாறிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன். நம்ம மூளை நம்ம பிரெயின் இருக்குல்ல, இந்த அறிவு ஆல்பா பீட்டா காமான்னு 3 அதிர்வு நிலைகள்ல செயல்படுமா. நாம பொதுவாகவே செல்போன்ல அச்சமூட்டக்கூடிய செய்திகள் தான் பார்க்கிறோம். நீ இஎம்ஐ கட்ட தவறினால் இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. 26ஆம் தேதி வரும்போதே வரும் எல்லார் போனுக்கும். இது என்ன பண்ணுங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இது மாதிரி தகவல்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு செல்போன்ல அனுப்புறாங்க. ஒண்ணு முதல்ல கடனை வாங்கணுவான், அப்புறம் கடனை கட்டுனுவான்,
கட்டலைன்னா என்னன்னுவான். இந்த மூணுலயே வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து எப்படி டிசைன்டுன்னா, இந்த பதட்ட நிலையில இருக்கும்போது, தீட்டான்ற நிலையெல்லாம் இருக்கும் பொழுது, நீங்க ஒரு பெரிய சிங்கம் ஊருக்குள்ள வந்தா நீங்க பதட்டப்பட்டா உங்க மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுதோ, அதையே தான் ஒரு அச்சுறுத்தக்கூடிய செய்தி செல்போன்ல வந்தாலும் ரியாக்ட் பண்ணுமா. பிரெயின் வந்து அப்படிதான் டிசைன்டு. அப்போ நல்ல ஆல்பா நிலையில இருக்கும் பொழுது நீங்க பணத்தை பத்தி நினைச்சீங்கன்னா நிறைய பணம் நல்ல பாசிட்டிவானது எங்கிட்ட வந்துருச்சுப்பா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. செல்போனுக்கு அந்த மியூசிக் வைக்கிறீங்க தெரியுங்களா, அதையே பாசிட்டிவா வைங்க. கேட்கும்போது மாப்பிள்ள ஜெயிச்சிட்டேன் மாப்பிள்ள. எங்க அப்பா என்னன்னா பொன்மகள் வந்தால் ஆரம்பிச்சும் போது வச்சேன் இல்லைங்களா பாட்டு, அதை தான் வச்சாரு. என்னடா அப்பா அப்படி வச்சாரேன்னு பார்த்தால் அந்த காலகட்டங்களில் என் பொருளாதார வளர்ச்சி என்பது படு வேகமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு செல்போன்ல பார்க்குறோம், அந்த ஸ்கிரீன் சேவர்ல எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே இல்லைன்னா காதல் எல்லாம் போயே போயிடுச்சுன்ட்டு. நாட்டுல காதலிச்சு எல்லாம் போயே போச்சுன்னா காதலிக்காம இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்கானா? இல்லாட்டி கல்யாணம் பண்ணவனுக்கு மட்டும் புலம்பல் இல்லையா? ஏன்யா படுத்துறீங்க இந்த 2K கிட்ஸ்? நெகட்டிவ் செய்திகளை தவிர்க்கணும். தவிர்க்கணும். இல்லையா? ஆனா அதுதானே அப்படியே தேடி தேடி படிக்கிறாங்க. தேடி தேடி அப்புறம் அந்த காதல் 2 இதயம் உடைஞ்சா மாதிரி 2 கவிதைகள். அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டா அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா நமக்கே என்னமோ அமெரிக்கா 38 ட்ரில்லியன் கோடி கடனை கட்ட முடியலன்னு ஃபீல் பண்ற மாதிரி ரேஞ்சுக்கு பில்டப். அதுல இதெல்லாம் நெகட்டிவ் மட்டும் செல்போன்ல வைக்காதீங்க. அந்த ஸ்டேட்டஸை வச்சீங்கன்னா நீங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா உங்களுக்கு வினோதமாக தெரியும். நல்ல பாசிட்டிவான செய்திகளை வைத்தால் நமக்கு செல்வம் தரக்கூடிய மகாலட்சுமி யாரு? செல்போன். இன்னைக்கு நமக்கான பேங்க் அக்கௌண்ட் எது? செல்போன். இந்த செல்பேசியிலே நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. திடீரென்று அப்படி திறக்கும் போதே பார்த்தா அங்க திருப்பதி பெருமாளை போய் சிரிச்சிட்டு இருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மகாலட்சுமி உட்கார்ந்த நிலையிலே ஸ்கிரீன் சேவரா வையுங்க. உட்கார்ந்த நிலையில வைங்க தலைவா, நின்ன நிலையில வைக்காதீங்க. உட்கார்ந்து இருக்கணும். மகாலட்சுமி வரணும், நம்ம கிட்டேயே செட்டில் ஆயிரணும், நம்மளை அப்படியே ஒரு பெரும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் எண்ணம் தான் சொல்லாற்றலாகவும் செயலாற்றலாகவும் செயல்படுகிறது. அப்போ வாழ்க்கையிலே ஓஹோன்னு பறக்கணும், நல்லா ஜெயிக்கணும், சொன்னா பலிக்கணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? மகாலட்சுமியோடைய அருள் தேவை. தினமும் திருமகளை ஒரு 2 நிமிடமாவது நினைங்க. அம்மா மகாலட்சுமி, பத்மம்மா காசை கொடுமா, வாழ்க்கையில முன்னேற்றம் வேணுமே தாயேன்னு வாயை விட்டு கேளுங்கப்பா. திருவனந்தபுரத்துல எப்படி தங்கம்? அந்த அம்மாட்ட இல்லாததே கிடையாது. பெரும் ஆளாக மாற வேண்டும் என்றால் பெருமாளின் மனைவியாம் இல்லத்து அரசியாம் அந்த மங்கை திருமகள் அருள் வேண்டும். அது வாசனை திரவியங்கள்ல இருக்கான்னா அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கும். அதனாலதான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னா நல்ல வார்த்தைகளை பேசணும்னாங்க. நலமான சொற்கள் எங்கே இருக்கிறதோ, அமைதி எங்கே தவழுகிறதோ, முன்னோர்களை பெரியோர்களை மதிக்கிறோமோ, வாயில்லா ஜீவன்களை மதிக்கிறோமோ, அங்கே வாக்கிலே சரஸ்வதியும் வீட்டிலே லட்சுமியும் தங்கி விடுவார். ஓகே, இப்ப இதெல்லாம் சொன்னீங்க. இந்த அரகஜா ஆன்லைன்ல வாங்கி வச்சா பலன் தருமா? அரகஜா ஆன்லைன்ல வாங்கி வைத்தால் நம்ம ஓரளவு அவ்வளவுதான். இருக்கிறதுலயே லட்சுமி எங்க இருக்கேன்னு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் நான் எங்க இருக்கேன் பிடித்தமானதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தொடப்பத்துலதான் மகாலட்சுமி இருக்காங்க. சொல்லி அப்போ தூய்மை என்பது மிக மிக முக்கியம். நீங்க அரகஜாவை அணிவது சிறப்பு. அதற்கு முன்னாடி ஃபேஸ் கட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணிட்டு 2-3 பாசிட்டிவ் அஃபர்மேஷனான சொல்லிட்டு இட்டுக்கோங்க. நல்லா இருப்பேன், நிறைய பணங்காசு வரும் எல்லாம். என் மாமியார் இருக்காரி அங்க நாத்தனார் மட்டும் கிடைச்சானான்னு எம்என் நம்பியார் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? முதல்ல சொன்னதை செயல்படுத்துறதா, 2வது சொன்னதை செயல்படுத்துறதான்னு அரகஜா கன்ஃபியூஸ் ஆயிடும். புரியுதுங்களோ? அதனால எடுத்த உடனே நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கைய நல்லா போயிட்டு இருக்கு, வீட்டுக்காரர் நல்லா இருக்கார், குழந்தை நல்லா படிக்குது, அது படிக்குதோ செல்போன் பார்க்குதோ, நீங்க சொல்றத நல்லதா சொல்லி வைங்க, நடந்துடும். சோ 4 நல்ல விஷயங்களை சொல்லி நெத்தியில அதை ஏற்றிட்டோம்னா நல்லது நடக்கும். ஓகே ஐயா, நன்றி. நன்றி.